Hello everyone, இது பார்த்தீங்கன்னா NEET in 200 days challenge நம்ம இருக்குது daily challenge day number 17ல. ஸோ டே நம்பர் 17ல பார்த்தீங்கன்னா 16 டே உடைய ஃபிசிக்ஸில் வந்து 4 லெசன் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக இல்லையா? ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் 1D, மோஷன் இன் 2D, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி பவருக்கு வந்தாச்சு. ஸோ டே நம்பர் 17ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் லெக்சர் 2 அண்ட் லெக்சர் 3 பார்க்க போறீங்க. கெமிக்கல் பாண்டிங் 11 and 12 இதோட பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேவா? ஓகே. ஸோ ஒர்க் எனர்ஜி பவரில் கோர்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க என்னென்ன படிக்கணும்? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கைனெட்டிக் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி தியரம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த டாபிக் எல்லாமே தரோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறேன்னா இது ரிலேட்டடாக PYQ சால்வ் பண்ணு. ஓகே, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணு. நல்லா PYQ சால்வ் பண்ணு. மாடியூல் இருந்துச்சுன்னா மாடியூல் வச்சு சால்வ் பண்ணு. அது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். கெமிக்கல் பாண்டிங் 11 and 12ல டைபியோல் பேஸ்டு ஃபோர்ஸும் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். PYQ கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் லெசனும் வைண்ட் அப் ஆகுது. ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லைனா ஆப்பு, டெலிகிராம், இல்லை கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் வச்சு எங்களை கான்டாக்ட் கூட பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சேலஞ்ச்.